blood of the Lamb that is far, far wonder-working God, in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. Yes Lord, எங்க மேல அப்படியே ஆவியை ஊற்றுங்கப்பா. எங்க ஒவ்வொருவர் மேலும் நாகமுள்ளவன் மேல் கண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. கடைசி நாட்களில் வாலிபர்களும் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொன்னீரே. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. மாம்சமான யாவர் நாளத்தோடு கேட்பீங்களா? என் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் சொல்வாரே மூப்பர் வாலிபர் யாவரும், தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரே என் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆவியின் வல்லமை ஊற்றப்படட்டும், ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. அந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. அந்த மேல் வீட்டறையின் அனுபவம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினிமயமான நாவுகள் கொடுக்கப்பட்டதே, இன்றைக்கும் அதே வல்லமையுள்ள நாவுகள் கொடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. போல பெரியான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரியான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. கொடுக்க வல்லவர் ஆண்டவரே. ஆவியின் வரங்களினால் நிரப்புகிறவர். அவனவருடைய பிரயோஜனத்திற்கென்று அவனவனுக்கு வரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்று சொன்னீரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரியான முழக்கத்தோடு காரியங்களை கண்டனத்தில் எதிர்பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் அலை அலையாய் இறங்குவீராக, இறங்குவீராக. ஒவ்வொருவர் மேலும் எஸ் ஹல்லேலூயா. தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது பெற்றுக் கொள்ள போகிறார்கள். ஹல்லேலூயா. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். ஒவ்வொருவரும் வரங்களினால் நிரப்பும் அப்பா. ஆத்துமாக்களை உமக்கென்று கொண்டு வருகிற வரங்களினாலே நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வெறுமையாய் வராதபடிக்கு உம்முடைய வரங்களினாலே நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எஸ் எஸ் லார்ட். ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எஸ் ஆண்டவர் இன்றைக்கு அநேகருடைய சரீரங்களை தொடுகிறார். கண் மயக்கங்கள் மாறட்டும், கண் மயக்கங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது தலை வலிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது ஆவியானவர் அதை செய்கிறார். எல்லா கண் மயக்கங்களையும் அவர் எடுத்து போடுகிறார். எல்லா கண் மயக்கங்களையும் எடுத்து போடுகிறார். எல்லா தலை வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. நாமம் வாழ, ஐயா வாழ, வாழ்க, நாமம் வாழ. எஸ் மாஸ்டர். ஆண்டவரே ஒவ்வொரு மலட்டு கர்ப்பங்களும் இப்பொழுது கர்ப்பம் தரிக்கப்படட்டும் அப்பா.
அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அப்பா கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி 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 அப்பா. நீர் எழுந்தருளி இருக்கிறீர், இந்த சபையில எழுந்தருளி இருக்கிறீர், எங்களை உற்று நோக்குகிறீர், எங்களை கண்ணோக்குகிறீர் அப்பா. எங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிறீர், எங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிறீர். இதுவரைக்கும் இருந்த தோல்விகள் இப்பொழுது மறைகிறது, இப்பொழுது தோல்விகள் மாறுகிறது. ஆண்டவர் வெற்றி வாய்ப்பை கொடுக்கிறார். வெற்றி நாயகனாய் அவர் நமக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சத்துருவங்களை இருளிலே உட்கார பண்ணி இருக்கலாம். அது நம்ம எத்தனையாய் காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டாலும் அதெல்லாம் தோல்வியிலே முடிந்தது போல இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏற்ற சமயத்திலே நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோமா? யாத்ராகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்ராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஏன் அவருக்கு ஒப்பானவர் இல்லையாம்? தொடர்ந்து வாசியுங்கள். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர், உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் அவர் பயப்படத்தக்கவராயிருக்கிறார், அவரே அற்புதங்களை செய்கிறவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் வேதத்திலே வாசிக்கும் போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவராலே கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:27 சொல்லுகிறது, அம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட தேவனுக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏனென்றால் அவருக்கு ஒப்புமையாக யாரையுமே வைக்க முடியாது. அப்படி என்ன காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இரண்டிலையுமே ஒரே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நல்ல கவனமாக நீங்கள் இதை கவனிக்க போகிறீங்க. இதில் இருக்கிற அழகான ஒப்புமைகள், அழகான காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு கொண்டு வரப்போகிறார். 6 லட்சத்திற்கும் அதிகமான பேரை மோசேயும் ஆரோனும் கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக முறுமுறுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் உங்கள் கண்களை ஓட விட்டீர்கள் என்று சொன்னால், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையினால் செத்தால் தாவிளை, பட்டினியை கொள்ளும்படிக்கு இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீரே. நாங்கள் அங்கேருந்து செத்தோன்னா தாவலை, இங்கே வந்து இந்த வனாந்தரத்தில் பட்டினியாய் நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். அதை கேட்ட கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் சாயங்காலத்திலே இறைச்சியை புசித்து விடியற்காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். நீ என்ன சொன்ன? நீ பட்டினியாக இருக்கிறேன்னு சொன்னியா? இன்னைக்கு சாயங்காலத்தில் இறைச்சியை உண்டு விடியற்காலத்தில் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். எவ்வளோ ஒரு கமாண்டிங்கான ஒரு வார்த்தை பாருங்கள். அவரை போல அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் காடையை உண்டு அப்பத்தினால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். ஒரு கமாண்டிங்கான ஒரு வார்த்தையை அவர் அனுப்புகிறார் பாருங்க. இந்த வானத்திலிருந்து வருகிற இந்த மன்னா, அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்களாம். 6 நாள் அதை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள்.
7வது நாள் அது உங்களை திருப்தியாக்கும். ஆனால் மற்றொரு நாளிலே அதிகமாய் நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் என்று சொன்னால் அது பூச்சி பிடித்து விடும். ஆனால் 7வது நாள் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கிற நாள், கர்த்தருக்காக பிரத்யேகப்படுத்துகிற நாள். அன்றைக்கு ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அது கர்த்தருக்கு என்று பரிசுத்தமான நாளாக இருக்கும். நான் அடிக்கடி உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய தகப்பனார் ஒரு போஸ்ட் மாஸ்டராய் வேலை பார்த்து வயல் வேலைக்கும் அவர் போக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வயலை போய் பார்க்க வேண்டும். காலையில் எல்லாரையும் அழைத்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துவிட்டு 10லிருந்து 12 மணி வரைக்கும் 1 மணிக்கு தான் வெளியில் போக முடியும். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு 7 கிலோமீட்டர் அவர் அந்த வயல் வேலைக்கு செல்லுவார். வயலெல்லாம் முடித்து விட்டு இரவு நேரத்தில் திரும்பி வருவார். மறுநாள் காலையில் அவர் எந்த ஊருக்கு செல்ல வேண்டுமோ அங்கே செல்ல வேண்டும். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் செய்தபடியினாலே இன்றைக்கு நாங்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். 7ஆம் நாள் நம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கிற நாள். அந்த நாளை அவர் பிரத்யேகப்படுத்தி மன்னாவையும் நீ சேர்த்து வைத்துக்கொள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கும்போது இந்த மன்னா எப்படி இருக்குமாம், பனியை போல அது விழும். அதை எடுத்துக்கொண்டு வந்தால் அது கொத்துமல்லி அளவாக இருக்கும், அது வெண்மையாக இருக்கும், உருட்சியாக இருக்கும். அதை கொண்டு வந்து இடித்தோ அப்படியே சாப்பிடும்போது அது தேனிட்ட பணியாரம் போல் இருக்குமாம். ஆண்டவர் வானத்தின் தூதர்களுடைய அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்கினார். ஹல்லேலூயா. வானத்தின் அப்பத்தினாலே திருப்தியாக்கினார். இன்றைக்கு நம்மையும் அப்படி திருப்தியாக்குகிற தேவன், நம்மையும் திருப்தியாக்குகிற தேவன். இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பாருங்கள், விதவிதமான சாப்பாடுகள், விதவிதமான சாப்பாடு. வேதம் இன்னும் சொல்லுகிறது, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உபாகமம் 8:16, உங்கள் பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே வனாந்திரத்திலே உங்களை போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர். உங்கள் பிதாக்கள் அறியாத மன்னாவை கூட நான் உங்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கும் பாருங்கள், நம்முடைய தாத்தாவுக்கு பரோட்டா தெரியுமா? நம்முடைய தாத்தாவுக்கு அப்பாவுக்கு பரோட்டா தெரியுமா? இன்றைக்கு பாருங்கள், வீட்டுக்கு பரோட்டா தான். ஆண்டவர் நம்முடைய பிதாக்களுக்கு அறியாத ஒன்றை கூட நமக்கு கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னார். சங்கீதம் 78:24 சொல்லுகிறது, சங்கீதம் 78:24, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் தானியம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம புரிந்து கொள்ளலாம், வானத்தில் என்ன இருக்குது? ஒரு தானியம் இருக்குது. அந்த தானியம் என்ன? மன்னா. அங்கேருந்து நேர வானத்தின் பல கனிகளை திறந்து அவர் மன்னாவினால் திருப்தியாக்கினார். ஹல்லேலூயா. வானத்தின் தானியம் இப்போ நம்மளால் பார்க்க முடியுமா? பாருங்கள், ஆண்டவர் அந்த முறுமுறுக்கிற ஜனங்களுக்குத்தான் அப்படி செய்தார். இன்றைக்கு முறுமுறுக்கிற, பின்வாங்கி போகிற இருதயம் உள்ள, சோர்ந்து போகிற இருதயம் உள்ளவர்கள், சலிப்புள்ளவர்கள் நமக்குத்தான் ஆண்டவர் இப்படி செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் முறுமுறுப்பு காணாமல் போகும். ஹல்லேலூயா. உங்கள் முறுமுறுப்பு காணாமல் போகும். அநேக நேரத்தில் அவிசுவாசத்தினாலே பின்மாற்றமாய் மாறிவிடுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி நாம் ஓடி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவ சமூகத்திலிருந்து ஓடி போகிறவர்களாய், தேவனை மறுதலித்தவர்களாய், தேவனை உதாசீனம் பண்ணுகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், உனக்கு நான் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நான் செய்ய போகிறேன். கவுண்ட்லெஸ் பிளஸிங், எண்ணிக்கைக்கு மேலானது, ஆராய்ந்தே பார்க்க முடியாத காரியங்கள். ஏன் தெரியுமா? அவர் யோசனையில் பெரியவர், செயலிலே மகத்துவமானவர், ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. இனிமாய் நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அங்கே திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் ஒருவர் லூக்கா 9ஆம் அதிகாரம் 12-17 வரைக்கும் உள்ள வசனங்களை திருப்பிக் கொள்ளுவோம். அவருடைய வல்லமை இன்றும் குறையவில்லை, அவருடைய வல்லமை இன்றும் செயலாற்றி கொண்டே இருக்கிறது. சாயங்காலமான போது சீஷர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், இதோ ஜனங்கள் உம்மிடத்தில் தங்கி இருக்கிறார்களே, அவர்கள் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் போய் பக்கத்து ஊர்களிலும் கிராமங்களிலும் தங்களுக்கென்று பதார்த்தங்களை கொள்ளும்படியாக
அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இயேசு சொன்னார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவர்கள் சொன்னார்கள், ஓ, கடைகளிலே போய் வாங்கி கொள்ள முடியுமா என்ற பொழுது உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? 5 அப்பம் 2 மீன். அந்த 5 அப்பம் 2 மீனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் அதற்கு முன்பாகவே சொல்லிவிடுவார். எல்லாரையும் பந்தியாக அமர வையுங்கள். பந்தியாக அமர வைத்தார்கள். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை எல்லாருக்கும் அவர் கொடுத்தார். பாருங்கள், அங்கே 5000க்கும் அதிகமான பேர் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். வானத்தின் மன்னாவினால் திருப்தியாய் சாப்பிட செய்தவர் இன்றைக்கு அப்பத்தினாலே மீனினாலே திருப்தியாய் சாப்பிட செய்தார். அவர்களிடத்தில் இருந்தது என்ன? 5 அப்பமும் 2 மீனும் தான். கடைசியாக ஒன்று சொல்லுவார், அதன் பின்பு மீதமாக இருக்கிறது ஒன்றும் சேதம் பெறாமல் நீங்கள் எடுத்து வையுங்கள் என்று. அப்படி சேமித்தது 12 கூடை நிறைய இருந்ததாம். ஏன் தெரியுமா? அது கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தது. அதற்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்றைக்கும் கூட அநேக சபைகளிலே உணவு கொடுப்பார்கள். உதாசீனம் பண்ணுகிறவர்கள் அநேகர் உண்டு. தட்டில் வாங்கி சாப்பிட்றதா? இது யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. உங்களுக்கு அப்படி நமக்கு சாப்பிடுவதற்கு சங்கடமாக இருக்கா? நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு காணிக்கை மூலமாக அதை ரீபே பண்ணிடணும். கடைசியாக ஒன்றையும் சேதப்படுத்தக்கூடாது. அவர் கையில் இருந்து வருகிறதை நாம் கவனமாய் ஆள வேண்டும். இது சபைக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய வீட்டிற்கும் அது பொருந்தும். இன்றைக்கு எத்தனை பேர் அதிகமான உணவுகளை வாங்கி நாம் அப்படியே வீணடைத்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் சேதப்படாமல் நீங்கள் சேகரித்து கொள்ளுங்கள். ஒன்றையும் சேதமுறாமல் 12 கூடைகள் நிறைய எடுத்தார்களாம். ஒருவேளை அதை சாப்பிட்டவர்கள் எல்லாருக்கும் மன்னாவை சாப்பிட்டது போல அவர்கள் திருப்தியாக இருந்திருப்பார்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். மற்றொரு முறை இதே போல 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு அவர் உணவு கொடுத்தார். பாருங்கள், அதையும் மீதியானவற்றை கூடைகளிலே எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? இவ்வளவு எப்படி முடியும்? ஏன் தெரியுமா? அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 28:9. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். யோபுவிலே நாம் பார்க்கிறோம், அவருடைய வருஷங்களின் இலக்கங்கள் ஆராய்ந்து முடியாததாய் இருக்கிறது. ஆராய்ந்தே பார்க்க முடியாது, இப்படிதான் சொல்லவே முடியாது. அதை அவர் செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். சங்கீதம் 145:5 சொல்லுகிறது. சங்கீதம் 145:3 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர், மிகவும் புகழப்படத்தக்கவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாத காரியமாக இருக்கிறது. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு சம்பவத்தை நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன். அன்புள்ள ஐயா டிஜிஎஸ் அவர்களுக்காக மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் இருந்தார். அவருடைய வீட்டிலே திருமண காரியம் வந்தது. அவருடைய மகளுக்கு திருமணம் வந்தது. அவர் 1500 கார்டு கொடுத்து எல்லாரும் வந்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் விருந்து உபசரணைக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள். அப்பொழுது ஒரு டீல் வந்தது. 1500 இலைகளை நாங்கள் கொண்டு வருவோம். 1500 பேருக்கு நாங்கள் ஒவ்வொரு இலைக்கும் ஒருவர் என்று சொல்லி நாங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையிலே அந்த விருந்தை கொடுப்போம் என்று எல்லாம் சரி என்று சொல்லி நடந்து கொண்டு இருந்தது. பாருங்கள், ஆனால் கூட்டம் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. 1500 இலைகள் அப்படியே காலியாகி கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் இலைகளை பார்த்த உடனே இவருக்கு பயம் வந்து விட்டதாம். ஓடி போய் அவர் ஒரு அறையில் இருந்து ஜெபிக்க தொடங்கினார். ஐயோ ஆண்டவரே, என்னுடைய முகம் இன்றைக்கு வெட்கப்பட்டு போய்விடுமே, நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லி அவர் அப்படியாய் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தாராம். எல்லாம் விருந்தெல்லாம் முடிந்த உடனே
3 மணிக்கு தட்டி எழுப்பினார்கள், வாருங்கள் வெளியே என்று சொல்லி. எல்லாம் முடிந்து போனது. எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். இப்பொழுது எங்களுடைய பணி என்ன? இலைகளை எண்ணி அதற்கான பணத்தை வாங்க வேண்டும். இலைகளை எண்ணினால் அது 2500 இருந்தது. ஹல்லேலூயா! 2000. எப்படி இது ஒரு பாசிபிள்? ஒருவேளை சாப்பாடை கூட நம்ம அப்படி கொஞ்சம் நிரத்தி வச்சிருக்கலாம். இலைகளை எப்படி கொண்டு வர முடியும்? இலைகள் எப்படி இப்படி கூடுதலாய் இருக்க முடியும்? இதுதான் பாருங்க, ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்திருக்கிறவர். ஹல்லேலூயா! இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! இல்லாத ஒன்றை அவர் இருக்கிறது போல அழைக்கிறவர். அதுதான் ஆராய்ந்து முடியாத காரியம். எப்படி இவருக்கு தெரிந்தது? அவர் இருதயங்களின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாததாய் இருக்கிறது. அடுத்தபடியாக அவருக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே, அவர் அப்படி என்ன பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்? இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் கிரகிக்க கூடாதவைகளை செய்திருக்கிறார். அவர் கிரகிக்க கூடாதவைகளை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். யோபுவின் புத்தகம் 37 அதிகாரம் 5 திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 37:5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியம் நம்ம சிந்தனையிலேயே தோன்றலை. இதையெல்லாம் நம்மளால் ஆராய்ச்சி பார்க்கவே முடியல. we can't understand that one. நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, கிரகிக்க முடியவில்லை. ஓசியாவின் புத்தகம் 14:9 சொல்லுகிறது, இவைகளால் கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? ஆண்டவர் செய்கிற காரியங்களை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன். அவர் செய்வதை புத்தியாய் நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு என்ன செய்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம வாழ்க்கையில் கிரகிக்கவே முடியாத காரியத்தை அவர் செய்திருப்பார். எத்தனை பேருக்கு அப்படி செய்திருக்கிறார்? எத்தனை பேருக்கு அப்படி செய்திருக்கிறார்? நம்ம உணரலை. இன்னும் உட்கார்ந்து யோசித்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் கிரகிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்திருப்பார். எடுத்துக்கொள்ளலாமா? யாத்ராகமம் 14 அதிகாரம். யாத்ராகமம் 14 அதிகாரம் 10 நாம் பார்க்கும் பொழுது, அங்கே 6 லட்சம் இஸ்ரவேலரை மோசேயும் ஆரோனும் முன்னடத்தி கொண்டு வருகிறார்கள். முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனை. பின்னே பார்வோனின் சேனை நினைக்கிறது, ஓ, இந்த இஸ்ரவேலரை வனாந்திரம் அடைத்து போட்டது, இப்பொழுது நாம் எளிதாய் போய் அவர்களை கைப்பற்றி விடலாம், அவர்களை நாம் கொன்று விடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டு வருகிற பொழுது அவர்கள் எல்லாரும் மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி முறுமுறுக்கிறார்கள் பாருங்கள். எகிப்து தேசத்திலே பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா இந்த வனாந்தரத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்? நாங்கள் அவர்களுக்கு வேலை செய்து அங்கே செத்து போனால் நலமாயிருக்கும். வேலை கடினம்னு சொல்லி தானே நீ கூக்குரலிட்ட, ஆண்டவரை பார்த்து கூக்குரலிட்ட. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்து உங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகும்படியாக அழைத்து கொண்டு வந்தீர்கள்? மோசேக்கு ரொம்ப இது கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான். எல்லாரும் அந்த வசனத்தை பார்க்கலாமா? யாத்ராகமம் 14, 13, 14 பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்றுக்கிட்டு பாருங்க. உட்கார்ந்து எழுமுனா கூட உனக்கு டைம் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள். நீங்கள் நின்ற அந்த நிலைமையிலே ஆண்டவர் இன்றைக்கு கிரகிக்கக்கூடாத காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் காண்பது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அநேக நேரத்தில் இந்த வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. ஆனால் நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே ஏன் எனக்கு இன்னும் நடக்கலை? நான் எகிப்திலே செத்து போயிருக்கலாமே, ஏன் இந்த வனாந்தரத்திற்கு அழைத்து வந்தீர்? நாம் நினைக்கிறோம் இன்றைக்கே அற்புதம் நடந்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கென்று ஒரு குறித்த நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். சீயோனுக்கு அவர் தயவு செய்யும் காலம் வந்தது. ஒரு குறித்த நேரம்.
ஏன் தெரியுமா? ஒன்று, நாம் தயாராக வேண்டும், நாம் ப்ரிப்பேர் ஆக வேண்டும். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன். எனக்கு 15 வருஷமாக சம்பளம் இல்லை. ஏன் ஆண்டவரே, ஒய் லார்ட் ஒய்? இது அடிக்கடி நான் கேட்பேன். ஐயோ, அந்த காலேஜில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த காலேஜில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், என் லெவலே வேறையாக இருந்திருக்கும். எங்கே கொண்டு வந்த ஆண்டவரே நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே? அப்பொழுது நான் எண்ணி பார்க்கும்போது, நான் ஆண்டவருக்காக வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். இது ஒரு உலகத்துக்காக செய்கிற வேலை அல்ல, எனக்காக செய்கிற வேலை அல்ல, நான் சாப்பிட்டு சம்பரமாய் இருப்பதற்கான வேலை அல்ல. இது அவருக்கென்று வேலை செய்ய என்னை அழைத்திருக்கிறார். இந்த உண்மை தெரிந்த பின்பு பாருங்கள், என்னுடைய சுபாவம் மாறிற்று. அதிகமாய் கோபப்படுகிற அந்த சுபாவம், யார் எதை சொன்னாலும் நான் செல்லுகிற பாதை ஒரு ஸ்ட்ரைட்டான பாதை, நான் ஸ்ட்ரைட்டான பாதை, நான் எந்த பக்கமும் சாய்வதில்லை, என்னுடைய துலாக்கோல் நேராக நிற்கும் என்று பேசுகிற நான் இப்பொழுது பாருங்கள், என் சுபாவம் மாறிற்று. ஒரு நாள் நான் உட்கார்ந்து என்னை நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சுபாவம் மாறி இருக்கிறதே. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு, அதை எதிர்கொள்ளுவதற்கு, திடமாய் எதிர்கொள்ளுவதற்கு கர்த்தர் திராணியை கொடுத்தாரே. நம்முடைய சுபாவம் வேறு எப்படி மாறி இருக்கும்? வேறு என்ன செய்தால் மாறி இருக்கும்? எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் நிச்சயமாக என் சுபாவம் மாறி இருக்காது. நான் அதை போலவே நாட்களை கழித்திருப்பேன். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற நாம் எத்தனையாய் சுபாவத்திலே மாற வேண்டும். அவர் கொடுக்கிற அந்த மாறாத சமாதானத்தை நம் உள்ளம் அறிந்து கொள்ள வேண்டுமே, நம்முடைய உள்ளம் அதை பிரதிபலிக்க வேண்டுமே. நான் அடிக்கடி யோசிப்பேன், இத்தனை பிரச்சனைகளிலே ஆண்டவர் என் உள்ளத்திற்குள்ளே உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் நிறைத்து கொண்டே இருப்பார், நிறைத்து கொண்டே இருப்பார். எனக்கு முகத்துக்கு நேராக என்னை பழிக்கிறவர்கள் அப்படி இருக்கும் பொழுதும் கூட அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே நான் சமாதானமான எண்ணத்திலே இருக்கும்படியாக, அவை எல்லாவற்றையும் ஒரு நகைப்பிலே முழுங்கி விடும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கிரகிக்கக்கூடாத காரியம் என் வாழ்க்கையிலே அதுதான் அவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் கிரகிக்கவே முடியாது. என் சுபாவம் நேரடியாக அப்படி ஆனது அல்ல. நான் என்னை எப்பொழுதுமே ஒரு நேர் வழியிலே நடக்கிற ஒரு அதிகாரியாகவே காட்டிக்கொள்ளுவேன், அப்படியே சிந்திப்பேன். ஆகவே யாருடைய பழிக்கும் நான் அஞ்சவே மாட்டேன். ஆனால் பாருங்கள், உள்ளம் ஆண்டவர் சமாதானத்தினால் நிறைத்திருந்தார். எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை. நம்ம நினைக்கிற உலக பிரகாரமான காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டால் அதுதான் கிரகிக்க முடியாத காரியம் என்று சொல்லி, இல்லவே இல்லை பிரியமானவர்களே. கிரகிக்கக்கூடாத காரியம் அவர் நம்மை மாற்றுவது, அவருக்கு உகந்தவர்களாய் மாற்றுவது, அவருடைய பிள்ளையாய் மாற்றுவது. கோபம் வருகிற சூழ்நிலை வரும்போது அவர் சொல்லுவார், நிதானமாயிரு, நிதானமாயிரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எனக்கு அவர் உதவி செய்தார், அவருடைய சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்தார். நிதானமாயிரு, அமைதியாயிரு. இந்த வார்த்தை என்னை முழுமையாய் மாற்றி விடுவதை நான் கண்டிருக்கிறேன். பாருங்கள், இப்பொழுது பாருங்கள், இந்த மோசே தன்னுடைய கோலை ஓங்கி உன் கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்வார். இஸ் இட் பாசிபிள்? ஒரு மனிதனாலே சமுத்திரத்தை பிளந்து விட முடியுமா? பாருங்கள், நீ சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நீ அங்கே முறுமுறுத்தல்ல. இப்போ பாரு, நான் பார்வோனாலும் அவனுடைய சேனையாலும் அவனுடைய குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அங்கே பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாகும்போது நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். எங்கே பாருங்க, நான் யாரால் மகிமைப்பட போகிறேன்? பார்வோனாலும் அவனுடைய குதிரை வீரராலும் நான் மகிமைப்படுவேன். அப்பொழுது நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். ஆவியானவர் ஒவ்வொன்றையும்
ஒரு அழகாக ஒரு பொயட்டிக் ஃபார்மில் எழுதியிருக்கிறார், ஒரு கவிதைத்துவமாய் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்றாம். ஜலம் அவர்களுக்கு முன்பாக மதிலாக நின்றது. மோசே தன் கைகளை நீட்டினான். விடியற் காலத்திலே சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்ததே, எகிப்தியரை கர்த்தர் கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். ஜலம் குவியலாய் நின்றதான். யோசிச்சு பாருங்க, இது கிரகிக்க முடியுமா? ஒரு சமுத்திரம் நடுவில் பிளந்து கிரகிக்கவே முடியுமா? பாருங்க, கிரகிக்கக்கூடாத காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த ஜலம் எப்படி நின்றதாம்? கீழ்காற்றை வரவிட்டார். இன்னும் பாருங்கள், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. அல்லேலூயா. அவர் நாசியின் சுவாசம் இந்த ஜலத்தை அப்படியே பாருங்க. நம்ம நினைக்கிற காரியம், ஆண்டவரே எனக்கு இதை செய்யலையே அதை செய்யலையே நினைக்கிறோம். அவர் நாசியின் சுவாசத்தினாலே வெட்டாந்திரையை உருவாக்க முடியுமே என்றால் நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு எம்மாத்திரம், நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு எம்மாத்திரம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுவேன். நம்ம இன்றைக்கே நடந்துடணும். சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் அன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொன்னீங்க, வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னதா சொன்னீங்க, இன்னும் நடக்கலையே, இன்னும் நடக்கலை, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அப்படி சொல்லும்போது நம்மளே சோர்ந்து போயிடும். உண்மையிலே ஆண்டவர் சொல்லாமல் தான் சொல்லிட்டோமோ, ஆண்டவர் சொல்லாமல் சொல்லிட்டோமோ, அந்த நாளை யோசித்து பார்க்கணும். என் மன கலக்கத்தில் சொன்னனோ, இவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு சொன்னனோ, ஆண்டவரே நான் எப்படி இப்படி வாய் தவறி சொல்லி இருக்கிறேன், நான் பல முறை இந்த மன போராட்டத்திற்குள்ளே நான் சிக்கி இருக்கிறேன். இல்லவே இல்லை ஆண்டவரே, நீர் சொன்னதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன். இல்லை, நீர் சொன்னதை நான் சொல்லி இருக்கிறேன். நாம் நினைக்கிறோம் உடனே நடந்து விடும் என்று சொல்லி. சில காரியங்கள் பல வருஷங்கள் தாமதமாகும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழுவது இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகளிலே ஒன்றும் தரையிலே விழுவதில்லை. அதுவரைக்கும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே செல்லும்போது நாம் நிச்சயமாகவே சோர்ந்து போவோம். நிச்சயமாகவே பல உபாய தந்திரங்களை தேடுவோம். அடுத்து என்ன செய்யலாம்? ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன். இப்பொழுதெல்லாம் நாம் சொல்லுகிறோம், ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் நமக்கு வேண்டும், ஒரு அடுத்த தீர்வு வேண்டும். அது எப்படி? அது எப்படி? அது நமக்கு தெரியாது. அவர் சொல்லும்போது கிரகிக்கக்கூடாத காரியத்தை அவர் செய்து விடுவார். பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22லிருந்து 33 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 14 திருப்பிக் கொள்ளுங்கள், 22, 33 வரைக்கும் கண்களை ஓட விடுகிற பொழுது, இயேசு தனித்து ஜெபம் பண்ணும்படியாக போகும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை படவிலே ஏறி செல்லும்படியாக துரிதப்படுத்தினார். அவர்கள் அப்படியாக படவிலே ஏறினார்கள். அங்கே எதிர்காற்றாய் இருந்தபடியினால் படவு அலைகளினாலே அலைவுபட்டது. இயேசு 4ஆம் ஜாமத்திலே அவர்களிடத்தில் கடந்து வந்தார், நடந்து வந்தார், கடலின் மேலே நடந்து வந்தார். சீஷர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஓ, இது ஆவேசம் என்று சொல்லி கூச்சலிட்டார்கள். ஏதோ இவருக்கு என்ன வந்துருச்சு, சாமி வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி ஆவேசம் என்று கூச்சலிட்டார்களாம். அதனால் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த படவியில் இருந்த பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே இது நீரேயானால், உண்மையிலே இது உம்முடைய வல்லமையாக இருந்தால், அதைத்தான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீரேயானால் நானும் இந்த கடலிலே நடந்து வர செய்யும் என்று சொன்ன பொழுது அவர் வா என்று சொல்லுவார். அவன் வந்தான், நிச்சயமாக அவனும் தண்ணீரிலே நடந்தான். பாருங்கள், அதன் பின்பு இந்த காற்று அதிகமாக இருந்தபடியினாலே
அவன் பயந்து போனான். அவன் பயந்து போது அதற்குள்ளே அவன் மூழ்கி கொண்டிருந்தான். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய்? இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்டார்னா எல்லாத்துக்கும் கேட்கணும், அற்ப விசுவாசியே என்ன ஆண்டவரே பஸ்ஸே வரல, 36A நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், 134க்கு நின்று கொண்டு இருக்கிறேன், பஸ்ஸே வரல, எனக்கு தெரியும் அப்போவே. இப்படி சொல்லி நாம் எத்தனை விசை நமக்குள்ளே நம்மை நாம் வெறுத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். கடல் மேலே வந்துட்டியா, நடந்து வா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் இன்றைக்கு வேண்டும், இந்த தைரியம் நமக்கு வேண்டும். ஆனால் இந்த தைரியத்தில் தான் நம்ம குன்றி போய் விடுகிறோம். ஏன் தெரியுமா? பேதுருவை போல நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலைகள் நம்மை பயப்படுத்துகிறது, அலைகள் எழும்புகிறது, ஆரவாரிக்கிறது, எப்பக்கத்திலும் அந்த சத்தம் நம்மை கலங்க பண்ணுகிறது. பிரச்சனையின் சத்தம் எப்பக்கத்திலும் நம்மை கலங்க பண்ணுகிறது. கலக்கத்தோடு ஆண்டவருடைய அந்த கிரகிக்க முடியாத காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அற்பமான காரியங்களுக்கு கூட அப்படியாய் பயந்து நடுங்குகிறோம். ஐயோ, நான் எல்லாம் காலையில் சரியாய் செய்தேன், இந்த பஸ்ஸு கிடைக்கலையே, இந்த ட்ரெயின் கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, எப்படி சொல்லிக்கொண்டு நாம் வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கிரகிக்கக்கூடாத காரியங்களை அவர் செய்கிறவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லையா. ஒரு சமயம் ஒரு சபைக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். அங்கே ஒரு சகோதரிக்கு ஏற்கனவே குழந்தை 5 வருடங்கள் கழித்து உண்டாகி அவர்களுடைய டியூபுக்குள்ளே அது உண்டாகிவிட்டது. ஆகவே உடனடியாக அந்த டியூபை அவர்கள் வெட்டி எறிந்து விட்டார்கள், குழந்தையும் இறந்து போய்விட்டு. அப்பொழுது அந்த டாக்டர் சொல்லியிருந்தார்கள், இனிமேல் நீங்கள் குழந்தை உருவாகக்கூடாது, அடுத்த டியூபிலே உருவாகினால் 2 டியூபும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள், உங்கள் கர்ப்பப்பை அது வெறுமையாகவே உள்ளே இருக்கும், ஆகவே இனி நீங்கள் கருவுறக்கூடாது என்று சொல்லி இருந்தார்கள். ஆகவே அந்த சகோதரிக்கு ஆலயத்திற்கு வருவது கசப்பாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர்கள் முகம் வெட்கத்தால் மூடப்பட்டிருந்தது. மற்றவர்கள் யாரும் பரிகசிக்கவில்லை, ஆனால் அந்த சகோதரியை தனக்குள்ளே இப்படியாய் அவர்கள் மறுகி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் அவர்களை தேற்றும்படியாக ஆண்டோடைய வார்த்தைகளை சொன்னோம். கட்டாயம் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஒரு சில மாதங்களிலே கருவுற்றார்கள். மீண்டுமாய் அதே டியூபில், இன்னும் முறை இருக்கிற அந்த டியூபிலே கரு உண்டாயிற்று. கலக்கத்தோடு வந்தார்கள். சிஸ்டர் 5 நாள் தான் ஆகியிருக்கு, ஆகவே இப்போது அதை வெளிக்கொணர்வது எளிதான காரியம், அப்படி செய்து விடலாமா என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அந்த கருவை நகட்டி உள்ளே வைத்து விடு என்று சொல்லி என் கண்களுக்கு முன்னாக ஒரு காட்சியை கொடுத்தார். ஒரு சிரிஞ்ச் வந்தது. அந்த சிரிஞ்சின் மூலமாய் அந்த குழாய்க்குள்ளே இருக்கிற அந்த குழந்தையை நகட்டி உள்ளே வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி இருந்தார். இது உண்மையிலே என்னால் கிரகிக்க முடியாததாய் இருந்தது. நான் அவர்களிடத்தில் சொன்னேன், உங்கள் டாக்டர் இடத்துல போய் சொல்லுங்கள் என்று. அந்த டாக்டர் அதை கேட்டு சிரித்தார்களாம். இது ஒரு நகைப்புக்கு இடமாக இருக்கிறது, எப்படி அதை நகட்டி வைக்க முடியும்? 2-3 நாள் பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்களாம், சரி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள், லெட் அஸ் ட்ரை அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை ட்ரை பண்ணினார்கள். ஒரே ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த டாக்டரே அசந்து போனார்கள். இந்த கருவை அவர்கள் அந்த சிரிஞ்ச் மூலமாய் அதை உள்ளே எடுக்கும் பொழுது அது அழகாக ஓடி அந்த பாதையிலே போய் கருப்பையிலே அது அழகாய் ஒட்டி கொண்டதாம். அழகாய் ஒட்டி கொண்டது. அந்த குழந்தை அதிலே உருவாகி அது அப்படியே தொடர்ந்து வளர ஆரம்பித்தது. அந்த கரு வளர ஆரம்பித்தது. 9 மாதங்கள் நீங்கள் பெட் ரெஸ்ட் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சகோதரி அப்படியே அதை கேட்டு பெட் ரெஸ்ட் எடுத்தார்கள். 9வது மாதத்தில் அருமையான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் டீ குடித்து கொண்டு இருக்கிறீர்கள் பாருங்கள், அந்த கப்பை வாங்கி கொடுத்தவர்கள் அவர்கள்தான். அவர்களால் இயன்றதை நம்முடைய கூடுகைக்கென்று அவர்கள் கொடுத்து உதவினார்கள். பெரிய சாட்சி,
பெரிய சாட்சி பாருங்கள். அவர்கள் வந்து நான் சொல்லுவேன், பெரிய காரியத்தை ஆண்டவர் தான் செய்திருக்கிறார், நீங்கள் சாட்சி மட்டும் சொல்லு, வேறு எதுவும் எனக்கு கொடுக்க வேண்டாம், மற்றவர்கள் சாட்சியாய் மாறட்டும். அவர்கள் சாட்சி சொல்லி கொண்டிருந்த வேளையில் அவருடைய கணவனுடைய சகோதரி ஒரே ஒரு குழந்தை வைத்திருந்தார்கள். ஏறக்குறைய 10-11 வயது அந்த மகளுக்கு. இந்த சகோதரி சாட்சி சொல்ல வருகிறார்கள் என்று சொல்லி அவர்களும் கூட வந்தார். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுக்கு அடுத்த ஆண்டு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அந்த குடும்பத்தை மகிழ பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்கிறவர், கடல் மேலே நடக்கிறவர் நிச்சயமாக நமக்கு செய்வாரா மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஏன் தெரியுமா? அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் கிரகிக்கக்கூடாத காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. மூன்றாவதாக ஒரு சிறு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 126 திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார். அருமையான ஒரு சம்பவம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-20 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ என்ற பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது. யோசுவா இந்த பட்டணத்தை என்ன செய்யலாம்? அதை தகர்த்து போட வேண்டும். ஆகவே அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஒன்றை செய்தான். பாருங்கள், முன் தண்டு யுத்த சன்னதர்களாய் புறப்பட்டு போனார்கள். அதன் பின்பதாக 7 எக்காலங்களை பிடித்து கொண்டிருக்கிற 7 ஆசாரியர்கள் வந்தார்கள். நடுவிலே உடன்படிக்கை பெட்டி வந்தது. அதன் பின்பு பின் தண்டு வந்தது. எல்லாரையும் பார்த்து சொன்னான், நீங்கள் எல்லாரும் ஒரு முறை ஒவ்வொரு நாளும் சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். எக்காலம் ஊதும்போது ஒரு முறை சுற்றி வர வேண்டும். ஒரு முறை எக்காலம் ஊதும். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது நான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லியிருந்தான். பாருங்கள், அதே போல ஒரு முறை சுற்றி வந்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், பாருங்கள், எல்லாம் அவர்கள் சுற்றி வந்து மீண்டும் பாளையத்திற்குள்ளே வந்து விடுவார்களாம். ஆனால் 7ஆவது நாளிலே அவர்கள் 7 முறை சுற்றி வரும்போது ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆர்ப்பரித்த பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது. அவர்களுக்கு முன்னாலே அங்கே ஒரு பெரிய திறப்பு வந்தது. உள்ளே ஏறி போய் அங்கே எல்லா கண்ட ஸ்திரீகளையும் புருஷர்களையும் விலங்குகளையும் எல்லாவற்றையும் வெட்டி போடுங்கள். அங்கே இருக்கிற வெள்ளியும் தங்கமும் பித்தளையும் அல்லது வெண்கலமும் இரும்பும் அது கர்த்தருக்கு பரிசுத்தமாக கொண்டு வரப்பட வேண்டும். எப்படியாக அவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, அவர்கள் எல்லாரும் கொள்ளையிட்டார்களாம். அந்த எரிகோ மதில் அப்படியே இடிந்து போனது. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கொண்டு வந்தார்கள். தேசமே நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இணையாக நாம் இன்னொரு சம்பவத்தை வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1-14 வசனம் வரைக்கும். மத்தேயு 21:1-14 வரைக்கும். இதே காரியத்தை நீங்கள் மார்க் 11ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரத்திலும் வாசிக்க முடியும். ஒலிவ மலைக்கு அருகே உள்ள பெத்பகே என்ற கிராமத்துக்கு தம்முடைய சீஷர்களில் 2 பேரை அனுப்பி, அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கும், இதுவரைக்கும் ஒருவரும் ஏறி இராதது, அதை நீ அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அதே போல் சம்பவித்தது. அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அந்த கழுதை குட்டியின் மேல் விரித்து அவரை ஏற்றி, வழிகளெல்லாம் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், குருத்தோலைகளை விரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் அவருக்கு ஒரு பவனி நடத்தினார்கள். அவர் நேரே தேவாலயத்திற்கு வருகிறார். எடுத்துக்கொள்வோமா? மத்தேயு 21:9.
மத்தேயு 21:9 தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே. அங்கே என்ன செஞ்சாங்க? எக்காலத்தை எடுத்து ஊதினாங்க, அலங்கம் இடிஞ்சு விழுந்தது. இங்கே பாருங்க, ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க, அவர் தேவாலயத்துக்கு வருகிறார். மத்தேயு 21:12-13 பாருங்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரர்களுடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டு, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். அங்கே இருக்கிற புறா விற்கிறவர்கள், காசு விற்கிறவர்கள், மாற்றுறவங்க, சில்லறையை வாங்குறவங்க, நம்ம 10 ரூபா கொடுத்தா 9 ரூபா சில்லறை தருவாங்க, 1 ரூபா அவங்களுக்கு காணிக்கை எண்ணி போடுவதற்காக எப்படி சொல்லப்பட்டிருந்தது, செய்யப்பட்டிருந்தது. புறா விற்கிறவர்கள் ஆசனங்களை கவிழ்த்து போட்டு, அவருக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம், கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளே வந்தது. அவர் சொன்னார், என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜப வீடு என்னப்படும், நீங்கள் இதை கள்ளர் குகையாக்கினீர்களே. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஏசு அப்படியே சாத்வீகமாக வருகிறவர் என்று. இல்லவே இல்லை. ஒரு நாள் அவரும் சாட்டையை எடுப்பார். கள்ளர் குகையாக்கின எரிகோ கோட்டை உடைந்து போனது. நடந்தது என்ன பாருங்கள். மத்தேயு 21:14 சொல்லுகிறது, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். எப்படி எரிகோவிலிருந்து தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொண்டு வந்தார்களோ அதே போல இங்கே ஆண்டவர் குருடர்களையும் சப்பானிகளையும் அவர் சுகமாக்கி ஆண்டவருக்கென்று கொண்டு வந்தார். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஒரு சமயம் ஒரு வாலிப பிள்ளை எங்களுடைய கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு படித்து கொண்டிருக்கும் பொழுதே திருமணம் ஆயிற்று. அவளுக்கு ஒரே சந்தோஷம். அழகான கணவர், என்ன அழகு தெரியுமா என்று சொல்லுவாள். நாங்களும் பார்த்தோம், அழகானவன். ஆனால் பாருங்கள், அவனுடைய சிந்தையோ மாறி மாறி விகாரப்படும். ஒரு நாள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவான், இன்னொரு நாள் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுவான், மற்றொரு நாள் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுவான். இந்த பிஸ்னஸ் பண்ணுவதற்கு இப்பொழுது திருமணம் ஆயிட்டல்லவா, எல்லா நகைகளையும் வாங்கி வாங்கி ஒன்றுமில்லாமல் போயிற்று. 100 பவுன் நகை. ஒரே ஒரு பெண் பிள்ளை. அந்த வீட்டார் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள். எல்லாவற்றையும் அவள் இழந்து போனாள். அடிக்கடி சொல்லுவாள், சின்ன பிள்ளைல அடிக்கடி சொல்லுவாள், எங்கள் அம்மா அப்பா என்ன திட்டுறாங்க, இங்கே வந்தால் இங்கே ஒரு போராட்டம். எல்லாமே அவங்க பெரிய அளவில் ஹை லெவலில் பண்ணுவாங்க, பிரமிக்கணும் நம்மெல்லாம். ஆனால் இது எங்கேருந்து வந்தது? இப்படி வந்தது. எனக்கு ஒரு மார்க்கமே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை, அப்பா ரொம்ப வயசாகிட்டு அவருக்கு சுகமில்லாமல் ஆயிட்டுருக்கு, நான் என்ன செய்வேன்? வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்று. அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். அப்பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் நம்முடைய தேசத்தின் பிரதமராக இருந்தார்கள். அவர்கள் திடீரென்று ஒரு சட்டம் போட்டார்கள். எல்லா நகைக்கடன்களும் தானாக அடைக்கப்பட்டுவிடும், உங்கள் நகைகளை திரும்ப வாங்கி கொள்ளலாம், கவர்மெண்ட்டே அதை அடைத்து விடும். நீங்கள் விவசாய கடன் வாங்கி இருப்பீர்கள் என்றால் இது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். என்ன ஆச்சரியம்! அந்த பேங்க்கில் வைத்திருந்த அத்தனை நகைகளையும் அவர்கள் திருப்பி கொண்டார்கள். ஹல்லேலூயா! யாருக்கு செய்தார் பாருங்க? தேசம் முழுமைக்கும், தேசம் முழுமைக்கும். இப்படியாக அந்த நிதி அமைச்சருடைய அந்த அறிவு அப்படி செயல்படும்படியாக கர்த்தர் செய்தார் பாருங்க. எல்லாருக்கும் கடனை அடைத்து தேசத்தின் உயர்வு தாழ்வுகளை அதை சரி பண்ணி கொடுத்தார். எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். நாங்கள் கூட நினைக்கல இப்படி ஒரு பெரிய ஒரு புதிய காரியம் நடக்குமான்னு சொல்லி. கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள செய்தார். உடனே நாங்கள்லாம் படப்படான்ட்டு சரி நம்மளும் போய் ஒரு 5 பவுனை வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கவே இல்லை. அல்லேலூயா! அவர் செய்கிற வேளையிலே அவர் செய்வார். அல்லேலூயா! இதோ நான்
புதிய காரியத்தை செய்கிறேன். அது அவாந்திர வழியிலே அவர் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஏன் தெரியுமா? ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. இன்றைக்கு என்ன வலியோடு வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? இதெல்லாம் நமக்கு செய்ய போகிறார். நம்முடைய சுபாவத்தை மாற்றப் போகிறார். நமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் பெரியவர், அவர் பயப்படத்தக்கவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், துதிகளிலே பயப்படத்தக்கவர், ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியம் இன்னும் எங்கள் காதுகளுக்குள்ளே தொனித்து கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயத்தை திறந்து அந்த வார்த்தைகளை எல்லாம் பசுமரத்து ஆணியை போல எங்கள் உள்ளத்தில் எழுதி வைக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. இதுதான் எங்களோடு நீர் செய்கிற உடன்படிக்கை அப்பா. அந்த உடன்படிக்கையின்படி இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திற்குள்ளே எழுதப்பட்டு இருக்கிறது. நீர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். எங்கள் தேவனாய் இருக்கிறார். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இதுவே நான் உங்களோடு செய்கிற உடன்படிக்கை என்று சொன்னீரேப்பா. அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவீராக. நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொன்னீரே. அந்த உடன்படிக்கையின்படி எங்கள் எல்லாருக்கும் அப்பா இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சாட்சியாய் நிறுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்களும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுத்து பின்வாங்கி போனோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அங்கே இருந்தால் தாவிலை, இங்கே இருந்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேதுருவை போல பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நீர் வா என்று சொல்லுகிறீர், நீ வா என்று சொல்லுகிறீர். உம்மோடு அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுகிற பொழுது அந்த புதிய உடன்படிக்கை நிறைவேற்ற நீர் ஒருவர் மாத்திரம் வல்லமை உடையவராய் இருக்கிறீரப்பா. ஆகாததென்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று சொல்லப்பட்டது போல நீர் அப்பா செய்தது போல எங்களையும் ஆகாததென்று தள்ளினவர்கள் தலைக்கு மூளைக்கல்லாய் எங்களை மாற்றிவிடும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அரைசன் அனாய்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். இதில் பங்கு பெறுகிற கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை யூடியூப் மூலமாய் டிவி மூலமாய் பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாய் சந்திக்கப்பட்டவர்கள், இந்த ஊழியத்தின் மூலமாய் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள், இந்த ஊழியத்தின் மூலமாய் ஐக்கிய பந்தியிலே சேருகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளுவீராக. நீர் அப்பா வெளி தேசத்திலே வெளி ஊர்களிலே உள்ளவர்களை நினைத்தருளுவீராக. ஹல்லேலூயா. இங்கு வந்து அப்பா ஊழியத்தை செய்த ஊழியர்களை நினைத்தருளுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுவீராக. ஆண்டவரே, வேத புத்தகத்தை இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவளோடு அதை படித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியக்கார நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தவனும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லப்பட்டபடி இந்த ஊழியத்தை நேசித்து கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. வீட்டின் நிலைக்கால்களிலும் மேல் சட்டங்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு வாகனங்களின் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. வாதை கூடாரத்தை அணுகாதபடி காத்துக்கொள்வீராக. ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கண்டுகொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவர் ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைய வேண்டும். ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஏவி எழுப்பப்பட வேண்டும். கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற உத்வேகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தங்களுடைய தாளந்துகளை புதைத்து வைக்காத படிக்கு உம்முடைய சமூகத்தில் வரும்போது தைரியமாய் உமக்கென்று எண்ணி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவீராக. எண்ணி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கால சூழ்நிலைகளை ஏற்றதாக இருக்கட்டும். வரும் பெரிய கேட்டுக்கு தப்பிக்கொள்ள போக்கை உண்டு பண்ணுங்கப்பா. இனி ஒரு வியாதி வரக்கூடாது, இனி ஒரு கேடு வரக்கூடாது. எங்களை உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா. எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் தெறிப்புண்டு போகட்டும், தெறிப்புண்டு போகட்டும். எல்லா நோயின் கூறுகளும் தெறிப்புண்டு போகட்டும். எல்லா வேலை இல்லாத காரியங்கள் தெறிப்புண்டு போகட்டும்.
திருமணமாகாத காரியங்கள், இன்னும் குழந்தை பேரை தடுக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தெறிப்புண்டு போகட்டும். கண்ணிக்கு தப்பிக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. அது மட்டும் தாங்கி நடக்க பலன் தாருங்க. அது மட்டும் தைரியமாய் கடலின் மேல் நடக்க பலன் தாருங்கப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம்ம அனைவரோடும் எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாரா. God bless you. ஆராதனை